நம்ம இந்த வீட்டுக்கு தான் இப்போ தார்ப்பா கொடுக்க வந்தோம். இந்த பாட்டி வந்து இல்லை, வெளியில் போயிருக்காங்களா. பாட்டிக்கிட்ட கொடுத்துடுங்க. ப்ளஸ் அந்த பாட்டி வந்து குமராப்பாளையங்க பக்கத்தில் விறகு வெட்ட போய்க்கிறாங்க. அந்த விறகு வெட்டி ஏதோ கடையில் எடுத்துமே போட்டாக்க ஏதோ ஒரு 50-100 கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க போய்ச்சிக்கிறாங்க போல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொட்டீன் விளாக் தான். அப்புறம் தார்பாய் வாங்கிருந்து 2 நாள் ஆகுது. இன்றைக்கி எடுத்து போயிட்டு அந்த தார்பாயை வந்து 2 நாளாக ஏன் கொடுக்கலன்னா அப்படியே கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. ஆமாம், நீ தார்பாய் எடுத்து போயிட்டு அந்த பெரிய அம்மாவுக்கு போயிட்டு கொடுத்தோம். ஏன்னா வந்து வீடு ரொம்பவே சரிஞ்சு அவங்க கூரை போட்டு தார்பாய் போட்டுக்கிறேன். நாங்கள் இன்னைக்கு என்ன பட்டு கீரையா வீட்டில் இருந்து உருவிட்டு வந்தாச்சு. கீரை தான் இன்னைக்கு கடைய போகிறோம். அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஆமாம், அண்ணனை கூட்டின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. இப்போ வந்து கடைக்கு தான் போகணும். போயிட்டு சமைக்கிறதுக்கு வந்து ஜாமான்லாம் வாங்கிடணும். தம்பி தான் கூட்டின்னு போகணும். ஏன்னா தம்பியை வச்சுக்கின்னு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், கீரை வந்து இப்போ வந்து போய் பருப்பு வாங்கிட்டு வரணும். பருப்பு வாங்கிட்டு வந்தால் தான் வேக போட்டு கீரை கடையணும். நீ போயிட்டு வாங்கிட்டு வந்துடு, நான் உருவிட்டே இருக்கேன். சரியா? சரி, ஓகேண்ணா. முருங்கீரை தான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த மழை சீசன்லாம் வந்துச்சுன்னா கீரைலாம் கடையக்கூடாது. ஏன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. மழை பெய்யறப்ப கீரை பறிச்சு கடைஞ்சா இதோ இருக்கான். இப்போ கொஞ்சம் வெயில் இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு வெயில். அப்ப இது மாதிரி டைம்ல நம்ம கீரை கடைஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டோட்டல் ஃபேமிலிக்கே முருங்கைக்கீரை வந்து பிடிக்கும். எல்லாருக்குமே வட்சனுக்கு ரொம்பவே பிடிக்கும் முருங்கைக்கீரை. வாரத்துல 2 நாள் எப்பவுமே முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிடணும், ரொம்ப நல்லது. சரி, இப்போ அதான் கடையை போறேன். அப்புறம் கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். சரியா? கடைக்கு போ, என்ன இருக்கோ பாரு. உருளைக்கிழங்கோ கருணக்கிழங்கோ ஊறுகாய் மிளகாவோ எது வேணாலும் தொட்டுக்க. உனக்கு எது ஓகேவோ அது வாங்கிட்டு வந்துரு. என்ன உனக்கு என்ன மம்மு வேணும்? என்ன மம்மு? சாக்லேட்டா? கடைக்கு வந்தாலே ஒரு சாக்லேட்லாம் இல்லை உனக்கு. வேற என்ன வேணும்? வேற உப்புக்கல்ல பட்டாணி அந்த மாதிரி தான் கேட்கணும். காஞ்ச மிளகா 10 ரூபா போட்டிங்களா? தோரம்பருப்பு 100. ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றாங்க. இவன் சாப்பிட விட மாட்டான். ஸோ அதனால் கடைக்கு வந்துட்டேன். இது கடைக்கு வந்தாலே சாக்கின்னு கீரை கடையிறதுக்காக பட்டு போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதனால் கடைக்கு வந்தேன். டேய், அது ஜேம்ஸ் முட்டாய் இல்லைடா, ஊறுகாய் பாக்கெட்டுறா அது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கையில் ஒரே ஒரு ஜேம்ஸ் முட்டாய் வாங்கி கொடுத்தேனா, இந்த பக்கம் வந்து ஊறுகாய் பாக்கெட் வாங்கினேன், பூண்டு ஊறுகாய். சரி, முருங்கீரை தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதே ஜேம்ஸ் சாக்லேட் அடிச்சுக்கிது ஜாலியாக குஷியாக எடுத்து நாட்டின்னு வர்றாரு. கையில் வச்சுக்கிறாரு. கட்டு ஜேம்ஸ் பாக்கெட்டு கட்டுப்பா. பூண்டு ஊறுகாய் இது. காமெடி பீஸ் இது, காமெடி பீஸ். கிழங்கு வாங்கிட்டு வந்தல, அதான் சீவிரம். பட் அது நாக்கெல்லாம் எரியும். பட் இது புது கிழங்குனா நம்மன்னு புடுங்கும். இதை பழைய கிழங்குன்னு சொல்றியே, எனக்கு ஒன்றும் தெரியல. இது புது கிழங்கா பழைய கிழங்குன்னு சொல்லுங்க. ஆனால் புது கிழங்குலாம் வந்து நம்மன்னு புடுங்கும் நாக்குலாம். இது எப்படின்னு தெரியல, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அப்படியே தோசைக்கல்ல போட்டு இது மாதிரி தோசைக்கல்ல போட்டு வறுத்துடுறேன். சரியா? மிளகாத்தூள் போட்டு பயிர் வச்சிருக்கேன். பயிர் வந்து ஏன் பக்கத்துல நிக்கிறேன்னா, விசில் எப்போ வேணாலும் புடுங்கி நடிச்சிடும். அதை பக்கத்துல நிக்கிறேன். பட்டை உப்பு போடுறன்ற பேர்ல நான் போட்டேன். நல்லா நீ மட்டுன்னு கரெக்டா இருக்கும்பா. லூசா தண்ணிய வேற ஊத்தி வச்சுட்டேன். உப்பு கறிக்குதுன்ட்டு தானே தண்ணி ஊத்திட்டா. அப்படிலாம் இல்ல, சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. கரெக்டா இருக்கும். உன்னை விட எனக்கு உப்பு பாரம் கரெக்டா தெரியும். என்னை விட நல்லா கீரை கடைவன்னு கூட சொல்லு. உப்பு போத தெரியல சொல்லாத. சரிப்பா, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், பட்டு தான் எப்பவுமே எனக்கு கீரை வந்து கடைஞ்சு கொடுப்பாங்க. இந்தா எத்தும்போ. இது என்ன வாழைக்கருவாடு மாதிரி இருக்குது? வாழைக்கருவாடு இல்ல, வஞ்சர மீன் சொல்லு. வஞ்சர மீன்? ஐயோ எப்பா, ஏங்கிட்டே வஞ்சர மீனுன்ற. வஞ்சர மீன் 1 கிலோ 900 ரூபாய் விற்கிது. அதை நம்ம கொடுத்து வாங்குறாளா? 900 ரூபாய் விற்கிது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வஞ்சர மீன்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. நான் கூட சாப்பிட்டது இல்ல. எப்படி பார்த்திருக்கேன்னா, போன்ல பார்த்திருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டாண்டெல்லாம் வித்துருக்காங்க 1 கிலோ 700 ரூபாய் 800 ரூபாய். நான் கிட்டலாம் போய், ஏன் நாங்க அதை கிட்டே போக மாட்டோம்னா, அதை வாங்கினாதான் நம்ம அதை கிட்ட போய் பார்க்கணும். வாங்கிறதுக்கு எதுக்கு அதை போய் பார்த்துட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு எதுக்கு? இதுதான் நம்மளுக்கு வஞ்சர மீன். பார்த்துக்கோ, கருணக்கிழங்கு எப்படி ரவுண்ட் ரவுண்டா அழகா இருக்கா? அதான் வஞ்சர மீன். ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு பாரு. பாத்துக்கோ, வஞ்சர மீன்.
ஃப்ரெண்ட்ஸ் கீரை சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கருணக்கிழங்க போட்டு எடுத்துட்டா நாங்கள் போய் சாப்பிட வேண்டியதா. வச்சுன்னு வந்து அங்கே சாப்பிட்டுட்டே இருக்காரு பக்கத்தில், ஸ்பூனில் ஊட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே கை வச்சுட்டு அவர் ஊட்டலைன்னா அப்படியே கத்துவார். அதனால நான் என்ன நினச்சேன், அவன் தூங்கி எழுந்துக்கு லேட்டாகவும் நினச்சேன். பாரு இது தோசைக்கல்லில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் எழுந்து ஓடியான்ட்டான் வெளியில். அப்போ நீ அங்கே வெளியில் போயிருந்தல்ல, அதுக்குள்ளே அவன் எழுந்து வந்துட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணுறது, டக்குன்னு இதை கை கழுவிட்டேன், அவனுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். சரி நீ அவனுக்கு கூட்டிகிட்டே இருனா. வச்சனுக்கு வந்து கீரை பூவாவும் ஆம்லேட் அங்க இருக்கு. இதை அப்படியே சைட் பை சைட் அப்படியே ஊட்டிக்கிட்டே இதையும் பண்ணிட்டு இருக்கு அதையும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பட்டிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு வந்தா நீ ஊட்டிகிட்டே இருந்தா திருப்பி வச்சன் நல்லா இருக்கா? முட்டை சாதமும் கீரை பூவும் நல்லா இருக்கா? கொஞ்சம் முட்டை, அதில் கொஞ்சம் சாதம், முட்டை முட்டை. ஓகே நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். சொல்லு, பாட்டில் என்ன சாப்பிட்ற? திருட்டுத்தனமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற? திருட்டுத்தனமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற? என்னன்னு சொல்லிட்டு சாப்பிடு, அப்பதான் நான் சாப்பிடலாமான்னு முடிவு பண்ணுவேன். நெல்லிக்காய் ஊறுகாய் எனக்கு எப்பப்பெல்லாம் வெறுப்பா இருக்கும் அப்பப்பெல்லாம் இந்த பாட்டில் எடுத்து வச்சுன்னு சாப்பிடுவேன். நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம நீ பண்ணும்ல, நாங்கள் ஒரு vlogல காமிச்சிருக்கோம். 2 பாட்டில், ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சு, இந்த ஒரு பாட்டில் தான் இருக்கு. கட்டு உள்ள கட்டு நல்லா தான் இருக்கு. இது அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் அப்பப்போ எண்ணெய் ஊற்றி ஊற்றி இதை சூடு பண்ணி பாட்டிலில் போட்டு வைக்கிறேன். அப்புறம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கு. ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் இல்லாத டைம் இதை உட்காந்து சாப்பிட்டு கிடக்குறேன். நல்லா தான் இருக்கு இதுவும். பட் நல்லா இருக்கா கீரை? உப்பு அதிகமாக யூஸ் பண்ணி என்னாச்சியா? கறிக்குது. எனக்கு போதும்டா, வத்தது எல்லாத்தையும் இந்த வஞ்சர மீன் எல்லாத்தையும் வேற எனக்கே எடுத்துட்டு பாக்குறேன். வஞ்சர மீன் போதும், எனக்கு வஞ்சர மீன் போதும். கருணக்கிழங்கு சரி சாப்பிட்டு போயிட்டு அங்கே தார்ப்பா கொடுத்துடலாமா? சாப்பிட்டு உடனே போகலாம். இது நல்லா தான் இருக்கு கீரை, என்ன கொஞ்சம் லைட்டாக உப்பு கறிக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிடலாம். அவங்க அப்பதான் வைப்பு வச்சா யாருப்பா? அவங்க அப்பா வைப்ப கட்டினோடனே இப்ப அவங்க இல்லாதனால நீ ஏன் இஷ்டம்? நானே 2 நாளா வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, செவரு வந்து அந்த அம்மாவே வச்சிருக்காங்க. ஈரமா தான் இருக்குதுல்ல, சாப்பிடுறது அப்படியே இருக்கு. பாம்பு அதிகம் அந்த கல்லுல பாம்பு வந்துருந்தது. பாம்பு இருந்தது. பாம்பு இருந்தது. அது ஏதோ உள்ள வராத அண்டானே கல்லில மண்ணுல இருந்தது. என்ன பாம்பு இது? கட்டூரி பாம்பு. கட்டூரி பாம்பு. பாம்பு வரும்னுவா, சரி டேத்தி நாளைக்கு நம்மளும் இருக்குதுன்னு தான் சரி அது நீங்களே வச்சிட்டீங்க. அப்படியே மழை பெஞ்சினே இருந்ததா, சரி குழப்பி அப்படியே வச்சேன். 2 நாளா வச்சேன். அங்க ஒரு பாட்டி தார்ப்பா குடுக்கலான்னு வந்த அந்த ரோட்டு ஒட்டுல அவங்க அங்க இருக்கிறாங்க, குமராபுரத்துல இருக்கிறாங்க. குமராபுரத்துல? ஐயோ அவங்க இங்கதான் பத்துக்கிறாங்க, என் கூட ஊடு உண்டுல இருந்து இங்கதான் பத்துக்கிறாங்க. இது அவங்களுக்கு தான் குடுக்கலான்னு வந்தோம். நீங்களே நீங்க தந்துருங்க. நான் கொடுத்துருவேன், என்கிட்ட தான் அனுப்படுத்துக்கிறாங்க. இங்கதான் பத்துக்கிறாங்க. வெட்டி வேறும் வேலைக்கு போகல, அவங்க வீட்டுக்கு இருந்தாங்க. வேறும் எடுத்துமே கடையில போட்டு ஏதாவது புல்ல இல்லை அவங்களுக்கு, பாவம் புல்லு இல்லையா அவங்களுக்கு? அவங்க அந்த கூரை வந்து ஊந்துச்சு, அது நான் வந்து எப்படியாவது பண்ணி கீத்து போட்டாங்க, அது மேலே போட்டுக்கிறேன்பா அப்படின்னாங்க. சரி அதனால அந்த பாட்டி பார்த்து கொடுக்கலான்னு தான் வந்தோம். நீங்கள் வந்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துடுங்க. அந்த பாட்டி வந்து குமராபாளையம் பக்கத்தில் விறகு வெட்ட போய்க்கிறாங்க. அந்த விறகு வெட்டி ஏதோ கடையில் எடுத்துமே போட்டாக்கா ஏதோ ஒரு 50-100 கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க போய்ச்சிக்கிறாங்க போல். ஸோ இங்கே தான் படுத்துக்கிறாங்க. அவங்க ஆனால் வீடு எதுவுமே பண்ண முடியாதுல்ல, இங்கே தான் படுத்துக்கிறாங்களா? அவங்க வீடு வந்து இப்படி போகும்போது காமிக்கிறேன். அன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த பாட்டி வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுற பாட்டி தான். ஏன்னா பொண்ணும் இல்லை பையனும் இல்லை, அவங்க வீட்டுக்காரர்கள் யாருமே இல்லை. அதனால் வந்து அவங்க வீடு எப்படி தான் கட்ட போகிறாங்கன்னு தெரியல.
ஸோ யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய கான்டாக்டில் லிங்க்கில் இருக்கும், யூடியூப்பில் லிங்க்கில் வந்து என்னோடய நம்பர் இருக்கும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களே கூட வந்து அந்த ஹெல்ப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லையா நம்ம கான்டாக்டில் வந்து ஜிபே நம்பர் இருக்குது, அது நீங்கள் பண்ணிங்கனாக்கா நம்ம அந்த ஹெல்ப் அவங்ககிட்ட பண்ணி வீடியோவை போட்டுடலாம். நீங்களே கூட நேரடியாக என்னை கான்டாக்ட் பண்ணி அந்த வீடுகள்லாம் கூட வந்து பாருங்கள். இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் வீடு வந்து கூரை வீடு தான். பாட்டிக்கிட்ட கொடுத்துடுங்க. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? பாட்டிக்கிட்ட கொடுத்துடுங்க. நம்ம இந்த வீட்டுக்கு தான் இப்போ தார்ப்பா கொடுக்க வந்தோம். இந்த பாட்டி வந்து இல்லை, வெளியில் போயிருக்காங்களாம். அந்த அம்மா வீட்டில் தான் இந்த பாட்டி போய் படுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட கொடுத்து வந்திருக்கேன். இந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த பாட்டி வந்து நான் கையெல்லாம் கட்டி கீற்று போட்டு அதை மேலே போட்டுக்கிறேம்மா, சோளம் வாங்கிறது கூட என்னால் வசதி இல்லை, கீற்று போட்டு அதை தார்ப்பா மேலே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னப்பா? தார்ப்பாயை கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ உங்கள் வீட்டுக்கு போனா சரியா உன்னை கூப்பிடணும். நான் இங்க வந்தேன் 4 மணிக்கு, நீ இல்ல. சரி பரவாயில்ல, நானே போய் குத்துட்டு வந்துட்டேன். தனியா போய் குத்துட்டு வந்தா? நானும் சாதனாவும் போனேன். சரி, இருந்தாங்களா? பாட்டி இல்லை, அதான் அந்த குட்டி பையனுடைய ஆயா இருக்காங்களா, அவங்க வீட்டில் தான் பாட்டி இருக்காங்களா. அதனால கொடுத்துப்பாங்க. இன்னொன்று இது அதான் இவங்களுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு வந்து மனசு வர மாட்டேது. ஏன்னா அந்த ஆத்தாண்ட போகிற வழியில் தார் பல போட்டுருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இவங்களுக்கு கொடுத்துட்றேன். சரி அவ்வளோதான். டீ போட்டு கொடு. பால் வாங்கிட்டேன். அம்மா இல்லை பால் அவனும் வாங்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொட்டீன் விளாக் அவ்வளோதான். இந்த விளாக் வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் சொல்லு. பாய்.